ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம பல்லவன் யாருமே நம்ம கூட பேச மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் நீலா இருந்துட்டு நீ செஞ்சது ஒன்றும் சாதாரண தப்பு கிடையாது, உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கு நீ செஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு பல்லவா, அதனால் நீ பொறுமையாக இருக்கணும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக இவங்க யாரும் என் கூட பேசாமல் இருந்துருவாங்களா? காயத்ரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், அவங்க கூட நான் பேசுகிறதுக்காக மட்டும்தான் லாட்ஜ் வரைக்கும் போனேன். வெளியே எங்கேயாவது பேசினா அவமானமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் காயத்ரி சேஃபாக இருக்கணுன்றதுனால தான் நான் ராஜுக்கே போனேன். ஆனால் அங்கே போனால் இப்படியெல்லாம் நடக்குன்னு எனக்கு எப்படியானே தெரியும். எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும் பல்லவா. சேரன் அண்ணனுக்கு சந்தாவை பிடிச்சிருக்கு, அதனால் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க, இல்லாட்டி அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அதே மாதிரி பாண்டியும் வானத்தை கூட பேசினா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு, இல்லாட்டி கடையில் உட்காந்து பேசுகிறாரு. அதே மாதிரி நீயும் காஃபி ஷாப்பு பார்க்குன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஒன்று பேசியிருக்கலாம், இல்லாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து காயத்ரி கூட நான் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஃப்ரெண்டை சொன்னான்றதுக்காக லாட்ஜில் ரூம் போட்டால் அந்த பொண்ணை பற்றி அவங்க பேரண்டெல்லாம் என்ன நினைப்பாங்க? காயத்ரியை பற்றி நீ யோசிச்சிருக்கணும்ல. வீட்டில் எல்லாரும் உன் மேலே எம்பிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. காலேஜுக்கு போவேன், நல்ல மார்க் எடுப்பேன், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜாபுக்கு போவேன்னு வீட்டில் எல்லாரும் எவ்வளோ கற்பனையோடு இருப்பாங்க. எல்லாத்தையும் சுக்குநரை உடைச்சிட்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.